பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். என்ன நாள்னு கேக்குறீங்களா? குருத்தோலை ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது என்னது குருத்தோலை ஞாயிறு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்படுவதற்கு முந்தின அந்த ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்து எருசலேம் பட்டணத்துக்கு வருகிறார். கலிலேயா பகுதியில இருந்து ஆண்டவர் புறப்பட்டு எருசலேமுக்கு வருகிறார். அவர் வரும்பொழுது ஒரு பண்டிகை நாட்கள். அப்ப எருசலேம்ல தான் தேவாலயம். உலகம் எங்கும் இருந்து யூதர்கள் கூடி வந்திருக்கிறாங்க. இயேசு பற்றி நிறைய கேள்விப்பட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கடவுள் மனுஷனா வந்திருக்கிறாராம். சிலர் தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. அவர் பலத்த அற்புத அடையாளங்களா செய்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவர் பார்க்க வாஞ்சியா இருக்கிறாங்க. ரோமர்கள் அந்த காலத்தில் அவங்களை ஆட்சி பண்ணி வந்தாங்களா? இந்த ரோமர்களை விரட்டிட்டு நமக்கு ஒரு விடுதலை வேணும், இனிமே நமக்கு சுதந்திரம் வேணும்னு ஏக்கத்தோடு இருந்த சமயம். இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு கோவேறு கழுதையில ஏறி பவனியாக வருகிறார். அப்பொழுது எல்லாரும் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஓசன்னா, பாருங்க யோவான் 12:13 ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஜனங்கள் ஆர்ப்பரித்தாங்க. இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இயேசுவை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, நீங்க அந்த இடத்தை கவனிச்சு பாருங்க. திரளான மக்கள் கூடி வந்து சந்தோஷமா பாட்டு பாடி ஆர்ப்பரித்து துதிக்கிறாங்க, இயேசுவை வரவேற்கிறாங்க. என்றால் அவர் கழுதையின் மீது வருகிறார். அதுக்கு பேர் கோவேறு கழுதை, சாதாரண நாட்டு கழுதை அல்ல. கோனா ராஜான்னு அர்த்தம், ராஜாக்கள் ஏறி வருகிற கழுதை. அந்த காலத்துல இஸ்ரவேல் தேசத்துல ராஜாக்கள் யுத்தத்துக்கு போனா அவங்க குதிரையில போவாங்க. யுத்தம் முடிந்து ஜெயித்து திரும்பும் போது அந்த பட்டணத்தின் வாசல்ல இருந்து இந்த கழுதையில அவங்களை ஏற்றி, கோவேரி கழுதை, அதாவது ராஜா வெற்றியோடு திரும்புகிறார் என்பதற்கு அடையாளமாக அந்த கழுதையில ஏற்றி ஊர்வலமா அழைத்து கொண்டு வருவாங்க. ஜனங்க பாட்டு பாடி துதித்து கொண்டு. இப்ப இயேசு அப்படி கோவேறு கழுதையில வர்றதுனால இவர் இஸ்ரவேலின் ராஜான்னு விசுவாசித்தாங்க. இவர் ரோமருடைய ஆட்சி காலத்துல நம்மை விடுதலையாக்கி சுதந்திரம் வாங்கி தரப்போகிறார் சொல்லி அவங்க ஆர்ப்பரித்து துதித்து பாடுறாங்க. ஓசன்னா என்றால் ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. அந்த மாதிரி சொல்றாங்க. அப்போ மகிழ்ச்சியாக அவரை வரவேற்கிறாங்க. ஆனா இயேசு ரோமர்களை விரட்டி அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரா? இல்ல. அவங்க தப்பா புரிந்து கொண்டாங்க. இயேசு ராஜாதான், முழு உலகத்துக்கு ராஜாதான் அவர். ஆனால் ஒரு வந்ததின் நோக்கம் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அந்த தேசத்தை அது மனிதர்கள் கையிலிருந்து விடுதலையாக்கி கொடுப்பதற்கல்ல, முழு மனு குலத்தையும் பிசாசின் கையிலிருந்து விடுதலையாக்கி சுதந்திரம் வாங்கி கொடுக்க, பாவம், சாபம், வியாதி, பயம் என்கிற அடிமதனத்துல வைத்திருக்கிற பொல்லாத சாத்தானை ஜெயித்து அவனுடைய கிரியைகளை அழித்து முழு மனு குலத்துக்கு விடுதலை வாங்கி கொடுக்க அவர் ராஜாவாக வந்தார். அதற்கு தான் சிலுவையில் அவர் மரிப்பதற்கு சந்தோஷமாய் வருகிறார். சிலுவையில மரிக்க ஒப்பு கொடுத்த போது பாவங்கள், சாபங்கள், வியாதிகள் எல்லாத்தையும் சுமந்து முடித்து சாத்தானுடைய கிரியைகளை அழித்தார். அதனாலதான் இன்றைக்கு உலகம் முழுவதுமே அவர் மூலமாய் கோடியான மக்கள் ரட்சிக்கப்பட்டு சமாதானம் பெற்று இயேசு ராஜாவோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால இந்த நாளில இந்த ராஜாவாகிய இயேசுவை உங்களுடைய உள்ளத்துல ராஜாவா ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய இருதய சிம்மாசனத்துல அவர் ராஜாவா உட்கார வச்சிருக்கிறீங்களா? அவரை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அவர் உங்களுக்கு ராஜாவா இருந்தார்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. காரியங்களை பார்த்து கொள்ளுவார். பிசாசு கூட உங்களை நெருங்க மாட்டான். அவரை பார்த்தாலே அவன் நடுங்குவான். ஏன்னா உங்க விடுதலைக்காக சிலுவையிலே மரித்து ஜெயம் எடுத்த ஒரு ராஜா அவர். அதனால இயேசுவே என்னை ரட்சியும், எங்களை ரட்சியும், எங்களுடைய வாழ்க்கையில நிர்வாரும், என் இருதய சிம்மாசனத்துல ராஜாவாக அமரும்னு சொல்லி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாய் மாறிவிடும். பயங்கள் நீங்கிவிடும், போராட்டங்கள் நீங்கிவிடும், பெரிய ஒரு நன்மையை காண்பீர்கள். சொல்றீங்களா? இயேசுவே நீ ராஜாவாக என் இருதய சிம்மாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்க. நீங்க எனக்கு விடுதலை கொடுக்கிற தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவன், பூரணமான சுதந்திரத்தை வாங்கி தருகிற தேவன், சகலவிதமான அடிமத்தனத்தை விடுதலையாக்கி மகிழ பண்ணுகிற தேவன், நீர் இப்பொழுது என் இருதய சிம்மாசனத்தில் ராஜாவாக அமர்ந்து என்னை ஆளுகை செய்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.